பிரதமர் மோடி மார்ச் 4ஆம் தேதி சென்னை வரவுள்ளார். நந்தனம் YMCA மைதானத்தில் அன்று மாலை 4 மணிக்கு தமிழக பாஜக சார்பில் நடக்கவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசவுள்ளார். இதற்கான ஏற்பாடுகளை செய்வது குறித்து சென்னை அமைந்த கரையில் உள்ள பாஜக தேர்தல் அலுவலகத்தில் இன்று முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டவிரோத மணல் குவாரி முறைகேடு வழக்கில் தமிழகத்தின் 5 மாவட்ட ஆட்சியர்களை அமலாக்கத்துறை முன் விசாரணைக்கு ஆஜராகும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. தமிழகத்தின் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு மணல் அள்ளப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதில் கிடைத்த வருமானத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற மோசடி நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. திமுகவின் திண்ணை பிரச்சாரம் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மக்களை நேரடியாக சந்தித்து மாநில அரசு அறிவித்த திட்டங்கள் வந்து சேர்ந்ததா இல்லையா என்பது குறித்து அறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மகளிர் உதவித்தொகை, சாலை குறித்த குறைபாடுகள் மக்களிடம் குறைகளாக சொல்லப்படுகின்றன. அவற்றை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். திமுகவுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக நடைபெற்றது. மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு இறுதிக்கட்ட ஒப்பந்தம் நிறைவேறவுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கப்பட்ட திருப்பூர், நாகப்பட்டினம் தொகுதிகளுடன் கூடுதலாக தென்காசி தொகுதியும் கேட்டுள்ளோம் என்று திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் MP சுப்பராயன் பேசியுள்ளார். திமுக அரசின் ஆசிரியர் விரோத போக்கு கடும் கண்டனத்திற்கு உரியது. முந்தைய திமுக அரசில் உருவாக்கப்பட்ட ஊதிய முரண்பாட்டை களையாத நிலையில் 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியதாக கூறுவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு சமம் என்று முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். காட்டை விட்டு யானைகள் உள்ளிட்ட விலங்குகள் வெளியே வருவதை கண்காணித்து அவற்றை மீண்டும் காட்டுக்குள் அனுப்பி வைக்க தனிப்படைகள் அமைக்க வேண்டும். தனிப்படைகள் அமைக்கப்பட்ட ஆந்திரா, கர்நாடகாவில் மனித விலங்குகள் மோதல் குறைந்திருக்கின்றன. தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக விலங்குகள் ஊர்களுக்குள் வருகின்றன. காடுகளில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து தற்காலிக தண்ணீர் தொட்டிகளை திறக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் முதல் பல்கலைக்கழகமான சென்னை பல்கலைக்கழகத்தை நிதி நெருக்கடியில் இருந்து பாதுகாக்க வேண்டும். மாணவர்களின் நலன் கருதி நிர்வாக குளறுபடிகளை சீர் செய்து தமிழக அரசின் நிதி வழியாகவே பல்கலைக்கழகங்கள் இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். பல்லடத்திலும் மதுரையிலும் அளவற்ற அன்பை பெற்றதாக தனது எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி வீடியோ ஒன்றை பகிர்ந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பதிவிட்டுள்ளார். பண்ருட்டி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் மீதான மோசடி வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த சோதனையை மேற்கொண்டனர். கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் பண்ருட்டி நகராட்சி தலைவராக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் பன்னீர்செல்வம் நகராட்சி தலைவராக இருந்தபோது இருசக்கர வாகன நிறுத்துமிடம் டெண்டரில் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் நடிகை கஸ்தூரி சந்திப்பு நடத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியை பாஜக ஆதரவு நடிகையான கஸ்தூரி திடீரென சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக ஈரோட்டில் உள்ள ஜவுளி வியாபாரிகள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு வருமான வரி சட்டத்தில் 43(b)யை மாற்றம் செய்து கொண்டு வந்துள்ளது. மார்ச் 31ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய சட்ட திருத்தத்தின்படி இருப்பு நிலை குறிப்பு கணக்கில் இருக்கும் வணிக கடன் நிலுவைகள் 45 நாட்களுக்கு மேலே சென்று இருந்தால் அவை வருமானமாக கருதப்பட்டு வருமான வரி செலுத்த வேண்டும் என சட்ட மாறுதல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இது சிறு குறு தொழில்களை மட்டுமல்லாமல் ஜவுளி சார்ந்த துறைகளை பெரிதும் பாதிக்கும் என்பதால் அந்த துறையினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எனவே இந்த சட்டத்தை ஓராண்டுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஈரோடு கிளாத் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஜவுளி வணிகர்கள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
கட்சி மாறி வாக்களிப்பு, எம்எல்ஏக்கள் கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு இடையே ராஜ்யசபா எம்பி தேர்தல் நேற்று நடந்து முடிந்தது. கர்நாடகா, ஹிமாச்சல பிரதேசத்தில் தேர்தல் நடந்த 5 இடங்களில் பாஜக 2, காங்கிரஸ் 3 இடங்களில் வென்றுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடந்த 10 இடங்களில் பாஜக 8லும், சமாஜ்வாதி 2லும் வெற்றி பெற்றுள்ளன. இருவேறு வழக்குகளில் முன்னாள் எம்பியும் பிரபல நடிகையுமான ஜெயபிரதா கீழமை நீதிமன்றத்தால் போலீசாரால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். லோக்பால் அமைப்பின் தலைவராக உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி AM கன்வில்கரை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார்.